உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டாருப்பா. பார்வதி அம்மா பாரத் மாதா டெல்லி டு தமிழ்நாடு. நீதிமன்றத்தில் ஒரு கணக்கு விட்டு போச்சு. வழக்கறிஞர்களுக்கு போடணும்ல. வழக்கறிஞர்களுக்கு அவனுக்கு பிரச்சனை வந்தால் அவன் கோர்ட் ஆடையை கலட்டி உள்ளே ஆஜராகிறான். ஆணும் பெண்ணும் உள்ளே ஆஜராகுது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஜட்ஜி கணக்கு கேள்வி கேட்டார். நான் கணக்கு விட்டுட்டேன். கைலாசத்தில் ஜட்ஜி கேள்வி கேட்கார். ஐயா அந்த கணக்கு அவனை போட்டு முடியே. அவன் வழக்கறிஞர்கள் பூரா 50 கேஸ் 100 கேஸ் இருக்கிற கணக்கு நான் வருஷைக்கு எடுப்பேன். எடுக்கலை உள்ளே போய்கிட்டு இருப்பான். அது லாயர் தான் எடுத்து கொடுக்கணும். அந்த கணக்கை முடியும் அப்படின்ட்டார். ஐயா போட்டார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. வழக்கறிஞர்கள் அவனுக்கும் சட்டப்படியாக தப்பு இருந்தால் இல்லை தப்பு போனால் கோர்ட்டை கலட்டி ஜட்ஜிக்கு முன்னாடி ஆஜராகி அந்த பெட்டிஷன் மனு போட்டு அதில் ரிலாக்ஸ் ஆகிறான், ரிலாக்ஸ் போகிறான். அவனுக்கு தேவை உள்ளதை கேள்வி கேட்கான். அப்போ அவனுடைய கணக்கு இன்றைக்கி எடுத்துட்டார். கணக்கு முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம். வழக்கறிஞர்கள் பூரா ஒவ்வொரு வழக்கறிஞர்கள் ஆணும் பெண்ணும் கீழே இருக்கிற தரப்புகள் பூரா கேஸ் கட்ட பிடிப்பார். கேஸ் கட்டு பிடிக்கல தப்பு இருந்தவன் உள்ளே போய்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம். அதான் 13 ஜெயிலரை 13 கம்பி. எல்லாம் புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டார். புது கவர்மெண்ட்டு கைலாசத்தில் ஐயா போட்டார். முக்கால் சத்தியம். தப்பு செய்கிறதுக்கு விளையாடுறதுக்கு தப்பிக்க விடுறதுக்கா உனக்கு இந்த வேலையா அப்படின்னு கேட்காரு வழக்கறிஞர்களுக்கு. நல்லா யோசித்துப்பார். தப்பு செஞ்சாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். தண்டனை இல்லாமல் தப்பிச்சு போகிறான் ஒன்றை வச்சு. அதான் சொல்லதான்ல வெளியில் அரசியல்வாதி பல கோடி கீழே வார்டில் வழக்கறிஞர்கள் வக்கீல் இருக்காங்க. நாங்கள் தப்பிச்சு போயிடுவோம். 8 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் ஓடும் கேஸ். அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. உனக்கு கணக்கு போட்டாச்சுப்பா. முக்கால் சத்தியம். வழக்கறிஞர்களுக்கு கணக்கு போட்டாச்சு. நீதிமன்றம் கோர்ட்டு தலைவாசல். நீதிமன்றம் கோர்ட்டு உள்ள நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாக இருக்குது. 3 கணக்கு உள்ளே வந்து கணக்கு கொடுத்தாச்சு. கோர்ட்டார் கையில் கணக்கு கொடுத்துட்டாரு. நீதிபதி ஜட்ஜி ஐயா போட்டார். திரிசூலம் விளக்கு திராசு உள்ளே இருக்குது நீதிமன்றத்தில். அனைத்தும் அது பிடிச்சி வெளியே எடுக்கும் கணக்கு. கொடி சிவலிங்க கொடி எல்லா நீதிமன்றத்திலையும் மேலே பறந்து கொண்டே இருக்குது. சிவலிங்க கொடி. வெளிநாடு இன்னும் அழியும்பா. இன்னும் அழியும். தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோ. வெளிநாடு அடித்து தான் வருவார். அழிச்சிட்டு இங்கே டெல்லி டு தமிழ்நாடு வரையில் தூக்குவார். விடமாட்டார். கெட்டட பில்டிங்கு நுப்பாட்டானா கீழே பூரா தாசில்தார் விவோ கலெக்டர் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கையெழுத்து போட்டுக்கிட்டா இருக்கா. அடி பிச்சு ரவரவே எடுத்து போடுவார். முக்கால்